ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2025 டொரண்டோ இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் வெளியாயிருந்தா கூட ஆக்சுவலாக 2026 ஒரு பிரிட்டிஷ் கிரைம் த்ரில்லர் ராபரி ஃபிலிமாக வெளியான ஃபியூஸ். இப்போ அந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்துடைய கதைக்கிழமை இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய பேடிங்டனில் நடக்கிறதாகத்தான் இந்த கதைக்களம் செட் அவுட் பண்ணப்பட்டிருக்கு. அங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு ஜேசிபியை வச்சு அவங்க மாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார். 7 ஒரு ஓரத்தில் திடீர்னு இவங்க ஏதோ ஒன்றை தோண்டி அங்கங்கே கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு ஜேசிபியை வச்சு வேலையை பார்க்க அங்கே ஏற்கனவே புதஞ்சு கிடக்கக்கூடிய ஒரு பாமை கண்டுபிடிக்கிறாங்க. இதில் இந்த விஷயத்தை பார்த்த உடனே கன்சர்ன் டீமுக்கு இவங்க இன்ஃபர்மேஷனை பாஸ் ஓவர் பண்ணிடுறாங்க. இப்போ நேராக போலீஸும் சரி ஆர்மியும் சரி களத்தில் இறங்குது. காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல அந்த கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பாம்பு இருக்கு இல்லையா, அது என்னமோ அந்த முந்தானேதி செஞ்சு வச்ச மாதிரி இல்லை, அது 2ஆம் உலகப் போரில் பயன்படுத்தப்பட்ட ஒரு குண்டு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஆத்தாடியோ, அந்த டைம்லாம் எவ்வளோ கொலவரியாக பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும் இல்லையா. அந்த பாம்பு மட்டும் வெடிச்சது அப்படின்னா அது வெடிக்குமா இல்லையா அப்படிங்கிறதே இவங்களுக்கு முதல்ல தெரியாது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வெடிச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்கப்பா, சுற்றி பல மைல்களுக்கு பல கிலோமீட்டர்களுக்கு புல் பூண்டு கூட இருக்காது. அந்த அளவுக்கு அந்த டைம்லலாம் அவ்வளோ குரோதமாக தான் சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு பாம்பு 2ஆம் உலகப் போரில் பயன்படுத்தப்பட்ட ஒரு வெடிகுண்டு ஒன்று இப்போ கிடச்சிருக்கு. அது பூமி கடியிலிருந்து அப்படின்னா, அதுவும் இன்னும் அது வெடிக்காத நிலையில் இருக்குது அப்படின்னா, இவங்களுக்கு டிஃபால்ட்டாகவே பக்கு பக்குன்னு உள்ளே அடிக்க ஆரம்பிச்சிருது. இப்போ போலீஸும் ஆர்மியும் களத்தில் இறங்கினாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இதில் ஆர்மியிலிருந்து மேஜர் வில் ட்ரெண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் இறங்குறாப்புல. இப்போ இவர் தான் இந்த பாமை அடுத்து டிஃப்யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பொறுப்பு இவர்கிட்ட கொடுக்கப்படுது. இவரும் இவருடைய டீமும் சேர்ந்து தான் களத்தில் இறங்குறாங்க. இதில் அடுத்தடுத்து இவங்களுக்கு பல விஷயங்கள் தெரிய வருது இந்த பாம் ரிலேட்டடாக. அது என்ன அப்படிங்கிறது நீங்கள் கதையை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த பாம் வெடிக்குமா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி ஒரு கட்டத்தில் இல்லைங்க வெடிக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்துடுது. அதனாலேயே என்ன பண்ணுறாங்க, வெடிச்சதுன்னா நான் சொன்ன மாதிரி சுற்றி பல 100 மீட்டருக்கு எதுவுமே இருக்காது அப்படிங்கிறனால அங்கே இருக்கக்கூடிய பப்ளிக்கில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ இல்லை யாரெல்லாம் பக்கத்தில் அந்த சர்க்கஃபரன்ஸ்குள்ளே வந்து வீடு வீடுன்னு எல்லாம் இருக்குதோ, இது எல்லாத்தையும் இவங்க எல்லாத்தையும் அங்கேருந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக முதல்ல அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அங்கே இருந்து வெளியேற்றுறாங்க. வெளியேற்றி அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பார்க் மாதிரி இடம், அங்கே போய் எல்லாத்தையும் உட்கார வைக்கிறாங்க கம்முன்னு. இப்போ இந்த பாமை எப்படியாவது டிஃப்யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பரபரப்பாக ஒரு சம்பவம் ஒன்று அங்கே போய்கிட்டு இருக்கு. இந்த தருணத்தில் அந்த ஏரியாவில் இருக்க அவ்வளவு பேரையுமே இங்கே கொண்டு வந்துட்டாங்க இல்லையா. இப்போ போலீஸுக்கு ஒரு பக்கம் இல்லையங்க, திடீர்னு ஹீட் சிக்னல் ஒரு பர்டிகுலர் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து ஏதோ கிடைக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இவங்களுக்கு வருது. ஆனால் ஆடியன்ஸுக்கு தெளிவாக காமிச்சிடுறாங்க, அது வெறும் ஹீட் சிக்னல் மட்டும் கிடையாதுப்பா, ஒரு 4 பேர் கொண்ட கும்பல், ஊரே மரண பீதியில் இருக்குல்ல. இந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு 4 பேர் கொண்ட கும்பல் ஒன்று அங்கே இருக்கக்கூடிய பேங்க்குக்கு பின் சவரை உடைச்சி ட்ரில் பண்ணி நேராக வால்ட்டுக்குள்ளே இறங்கி ஒரு மிகப்பெரிய கொள்ளையை நிகழ்த்தணுங்கிறதுக்காக அவங்க களத்தில் இறங்கியிருக்காங்க. ஒரு பக்கம் எந்த செகண்ட் வேணாலும் வெடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாம், இன்னொரு பக்கம் பேங்க்கில் நிகழ்த்தணும், அதுவும் பெருசாக அடித்து செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னா மினிமம் $30 மில்லியன் நமக்கு கையில் இருக்கும், பிரிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு கும்பல் இப்படி களத்தில் இறங்க போக, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பென் ஹாக்கின்ஸ் எழுதி இதை டேவிட் மெக்கன்சி இயக்கியிருக்காரு. உண்மையாக என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், இது ஒரு அண்டர் ரேட்டட் த்ரில்லர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது ரேட்டிங் கம்மியாக தான் வாங்கியிருக்கு. டெஃபினட்டாக ஒரு அண்டர் ரேட்டட் த்ரில்லர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கான காரணமே என்னென்னா, இந்த படம் ஒரு சின்ன படம், ஒரு 1 மணி நேரம் 36 நிமிஷம் தான் ஓடுது, 1.5 மணி நேரம் படம். இதில் 1.25 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் 20 நிமிஷம் உங்களை சீட்டர்ஜில் தான் உட்கார வச்சிருப்பாங்க. படத்துடைய வெரி ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து இன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவம் ஆக போகுது அப்படிங்கிற அந்த பரபரப்பிலே தான் நம்மளை உட்கார வச்சிருப்பாங்க. அந்த முதல் 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு கடைசி ஒரு 10 நிமிஷத்தில் சம்பிரதாயத்துக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சிருப்பாங்க. அதெல்லாம் அதாவது இந்த படத்தில் காமிக்கப்பட்ட இவ்வளோ விஷயங்களுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்னா அது யார் யாரெல்லாம் அதை பண்ணது, அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்புங்கிறத கிளியராக இவங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும் இல்லையா. அதுக்காக ஒரு காட்சி அமைப்பு ஒன்று வச்சுருப்பாங்க. அது ஒன்று தான் இது தேவையில்லை தானியம் அப்படிங்கிற மாதிரியே எனக்கு பட்டுச்சு. ஆனால் அதை காட்டி தான் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது பெருசாக இம்பாக்ட்ஃபுல்லாக எனக்கு என்னமோ அந்த மாதிரி இல்லை. இது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மற்றபடி படம் ஆரம்பிச்சிலேருந்து செம்மையான படம் இல்லைங்க அப்படிங்கிற ஃபீலை கொடுக்கக்கூடிய ஒரு த்ரில்லரு, சும்மா மிரட்டி விட்டாங்கடா பரமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு எனக்கு. முதல்ல ஒரு 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் படத்தில் 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் 20 நிமிஷம் அந்த ஃபீல் வந்துச்சு. செம்மையாக பண்ணியிருந்தாங்க இந்த படத்தை. அதனாலேயே கண்டிப்பாக பாருங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆரோன் டெய்லர் ஜான்சன் அவர் தான் வந்து அந்த வில் ட்ரெண்டர் அப்படிங்கிற அந்த மேஜர் அந்த கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காப்புல. தியோ ஜேம்ஸ் ஒரு கதாபாத்திரம் ஒன்று பண்ணியிருப்பார். இது போக இன்னும் ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்குது, அதை சொன்னால் அது ஸ்பாய்லர் ஆகிடும், வேணாம், அது நீங்கள் படம் பார்க்கும்போது அந்த ஃப்ளோலே தெரிஞ்சுக்கங்க யாருன்னு. என்ன ஒன்று, எங்கள் 1000 இருந்தாலும் எங்கள் அவதார் ஹீரோ இல்லையா அப்படிங்கிற மாதிரி சேம் வர்த்திங்டன்ட ஒரு சப்ப கதாபாத்திரத்துக்கு போட்டிருக்காங்கப்பா. எதுக்கு அவரை காசு பண்ணாங்க, அவர் எப்படி இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருங்கிறதே நமக்கு புரியல.
ஒரு நல்ல கேரக்டர் தான், ஆனால் அந்த கேரக்டருக்கு பெருசாக அவங்க ஸ்கோப்பை கிரியேட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகவே கிடையாது. அந்த கேரக்டருக்கு ஒரு என்ன சீன் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணலை. அதை இன்னுமே கொஞ்சம் ப்ராப்பராக அதை கன்க்ளூட் பண்ணியிருக்கலாம், அந்த கேரக்டர் நல்லா ப்ராப்பராக ஃப்ளஷ் அவுட் பண்ணியிருக்கலாங்க அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏன் இதை சாம் வொர்த்திங்டன் பண்ணார் அப்படிங்கிற ஒரு சின்ன ஏமாற்றம் தான் எனக்கு. ஆனால் அவருக்குமே ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குன்னு அதிகமாக பேச முடியாது. அதை முடிச்ச விதத்தில் இன்னும் ப்ராப்பராக இவங்க முடிச்சிருக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். டெக்னிக்கலி ஒரு நல்ல படம் இது. குறிப்பாக படத்துடைய சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், இந்த படத்துக்கு சவுண்ட் டிசைனிங், டீட்டெயில்டான சவுண்ட் டிசைனிங் வேணும். அதை சவுண்ட் டிசைனிங் டிபார்ட்மெண்ட் ப்ராப்பராக பண்ணியிருக்குன்னு நான் சொல்லுவேன். சவுண்ட் மிக்சிங், சவுண்ட் எடிட்டிங்லாம் தெரிக்க விட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள் இருக்குது. ரொம்ப நீட்டாகவே வந்திருக்கு இந்த படம். இதனுடைய பிரச்சனை ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்தளவுக்கு 2 விஷயங்கள் தான் சொல்லுவேன். ஒன்று, இப்போ நான் சொன்ன மாதிரி சாம் வொர்த்திங்டனை கொஞ்சம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம். இன்னொன்று, இந்த கடைசி 10 நிமிஷம் சம்பிரதாயத்துக்கு வச்சுட்டாங்களோ அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஃபீலும் உங்களுக்கு விடலாம். இது 2 தான் முக்கியமான மேட்ரு. மற்றபடி நிச்சயமாக உங்களை 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் 20 நிமிஷம் சீட் எட்ஜில் உட்கார வைக்க போகிற ஒரு பரபரப்பான செம்மையான ஒரு த்ரில்லர் படம் இது. எந்த காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். அப்புறம் நான் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சட்டு புட்டுன்னு பார்த்து முடிங்க. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.